green line train. முன்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதாவது கோல்டன் கேட் பிரிட்ஜ். அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்தியன் லேண்டுன்னு எழுதியிருக்காங்க பாருங்க. நீ பாருங்க, பழங்காலத்து பில்டிங் உடஞ்சி போய் அப்படியே கிடக்கு. அப்படியே உள்ள போகலாம் வாங்க. இதான் வந்து பிரிசனர்ஸோடைய ஷவர் ஏரியாங்க. ப்ரைவசிலாம் கிடையாதுங்க. 40 பேர் அட் அ டைம் நின்று குளிக்கிற மாதிரி இங்கே ஷவர் ஏரியா செட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வின்டர் டைம்லாம் நல்லா குளிர்னு நினைக்கிறேங்க. இது உள்ள ஏற்ற மாதிரி போர்வெல்லாம் கொடுப்பாங்களா தெரில. இதை பாருங்கள், இதாங்க லைப்ரரி பிளாக்கு. ஜெயிலுக்குள்ளேயே இருக்கிறதுனால கடலுக்கு போயிட்டாருங்க. அங்கேருந்து ஸ்விம் பண்ணி எஸ்கேப் ஆனாங்களா இல்லைன்னா வந்து இது வந்து தெரில. இந்த பிரிசனில் தான் அந்த படமும் எடுத்தாங்க, எஸ்கேப் ஃப்ரம் தி அல்கட்ராஸ் பிரிசன். ஹலோ வணக்கம், வெல்கம் பேக். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் கடந்த ஒரு வாரமாக யூஎஸில் வெஸ்ட் கோஸ்டில் இருக்கிற சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டி தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விதமாக இன்னைக்கு சான் ஃப்ரான்சிஸ்கோ கோஸ்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கடலுள்ள போய் ஒரு பழங்காலத்து சிறைச்சாலை, ஒரு பிரிசனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. அல்கட்ராஸ் பிரிசன். நீங்கள் இதை பற்றி படிச்சிருப்பீங்க, இதை பற்றி ஒரு மூவியும் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த டிக்கெட்லாம் எப்படி புக் பண்ணோம், என்ன அந்த ஸ்பெஷல் அந்த சிறைச்சாலையில், அதெல்லாம் வந்து நம்ம உள்ளே போயிட்டு பேசலாம். இங்கேருந்து ஒரு ஃபெரி பிடிச்சா உள்ளே போனோம். அதுக்காக இந்த பியரில் வந்து இருக்கோங்க. இந்த பியர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் போட் ரைடுங்க. சரி, நம்ம உள்ள போய் மற்ற விஷயம் பேசலாம், வாங்கலாம். ஸோ இது வந்து ஒரு தீவில் தாங்க இருக்குது, ஒரு குட்டி தீவில். ஏன்னா 2 கிலோமீட்டர் முன்னாடியே சொன்ன மாதிரி கடவுள்ள போக வேண்டியது இருக்குது. இந்த தீவுக்கு போனோன்னா ஒரு ஃபெரி பிடிச்சி தான் போகணும். தீவு கூட இல்லைங்க, ஒரு ராக், ஒரு பெரிய பாறை. அந்த பாறை மேலே தான் இந்த பிரிசன் அமைச்சிருக்காங்க. ஃபெரி டிக்கெட் இன்க்ளூடட். நீங்கள் இந்த அல்கட்ராஸ் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் எப்படி புக் பண்ணோம், எவ்வளோ ஆச்சு, இதெல்லாம் வந்து போய் பேசலாம். ஃபெரி உள்ள தான் வந்து நம்ம போட் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. ஃபெரியில் ஏறி உள்ளே வந்தாச்சுங்க. ஃபெரி கிளம்ப போகுது. எவ்ரி 1 ஹவருக்கு வந்து ஒரு க்ரூஸ் இருக்குங்க அல்கட்ராஸுக்கு. ஸோ 11:30 காலையில் நாங்கள் புக் பண்ணிக்கிற க்ரூஸு. அப்போதைக்கு வந்து ஏறி வந்துட்டோங்க. இங்கேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ இந்த பே ஏரியா வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல சிட்டி. இங்கேருந்து அப்படியே நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அல்கட்ராஸுங்க. அங்கே முன்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா ஒரு பாறை மாதிரி, அதான் வந்து அல்கட்ராஸுங்க. ஒரு 10 நிமிஷம் ரைடு தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. நம்ம முன்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதாவது கோல்டன் கேட் பிரிட்ஜு. சூப்பராக இல்லை? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க அந்த பிரிட்ஜு. அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நம்ம ஒரு 2-3 நாள் முன்னாடி அந்த வீடியோஸ் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஐகானிக் சிம்பிளுங்க அது சான் ஃப்ரான்சிஸ்கோ பே ஏரியாவில். சூப்பராக இருக்குல்ல? இது மாதிரி 3 பிரிட்ஜ் இருக்குங்க. அது வந்து கோல்டன் கேட் பிரிட்ஜு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பே பிரிட்ஜ் இருக்குது, அப்புறம் ரிச்மண்ட் பிரிட்ஜு. இந்த 3 பிரிட்ஜு தான் வந்து இந்த பே ஏரியா வந்து கனெக்ட் பண்ணுதுங்க கடலுக்கு நடுவில். இந்த அல்கட்ராஸ் பிரிசன் பற்றி நம்ம அல்கட்ராஸ் பிரிசன் போய் பேசலாம். ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது அதுக்கு பின்னாடி. இந்த வியூ சூப்பராக இருக்குல்ல? ஸோ இதுக்கு டிக்கெட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $45 ஆச்சுங்க, USD ஒருத்தருக்கு. ஸோ என்ன இன்க்ளூடட்னா இந்த க்ரூஸ் இன்க்ளூடட், ப்ளஸ் வந்து அல்கட்ராஸ் உள்ள அந்த டூர் இன்க்ளூடடுங்க. அதாவது செல்ஃப் ஆடியோ டூர் தான். நம்ம அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஹெட்செட் இருந்தால் நம்ம அதை போட்டு கேட்டே போகலாம். அது உள்ளே என்ன நடந்தது, என்ன ஹிஸ்ட்ரி, அதெல்லாம் பற்றி. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு அந்த ஹிஸ்ட்ரி பற்றிலாம் வந்து பேசலாம். நீங்கள் இந்த படம் பார்த்துருப்பீங்க, எஸ்கேப் ஃப்ரம் தி அல்கட்ராஸ் பிரிசனு. உண்மையாக நடந்த ஸ்டோரி. இந்த பிரிசன் வந்து ஒரு 3-4 பேர் தப்பிப்பாங்க குரூப்பாக. உண்மையாக நடந்த ஸ்டோரி. சூப்பராக அந்த படம். கிளின்ட் ஈஸ்ட்வுட். போய் பார்க்கலாம், போய் பாருங்கள் அந்த படத்தை. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இது ஒரு நொட்டோரியஸ் கிரிமினல்ஸ்லாம் இருந்த பிரிசனுங்க. பெரிய பெரிய கைங்க இருந்த ஒரு சிறைச்சாலை இது. அந்த காலத்திலே ஒரு 1930லேருந்து ஒரு 1960 வரைக்கும் தான் இந்த சிறைச்சாலை வந்து திறந்திருந்தது. அது முன்னாடி வந்து ஆர்மி பிரிசனாக இருந்ததுங்க அது ஒரு காலத்தில். ஆர்மி பிரிசனாக இருந்து அதுக்கப்புறம் ஜென்ரல் பிரிசனாக வந்து மாறிடுச்சு 1930களில். ஆனால் 1970 அப்படி மூடிட்டாங்க. இப்போ வந்து வெறும் ஒரு மியூசியம் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதான் வந்து போய் நம்ம பார்க்க போகிறோங்க. ஆனால் இந்த வியூ செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது, செமையாக இருக்குல்ல?
இந்த வந்து பார்த்தீங்களா அல்கட்ராஸ் பிரிசனுக்கு ஒரு பாறை தாங்க, அந்த பாறை மேலே இந்த சிறைச்சாலையை வந்து கட்டியிருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் காலவருக்குள்ளேயே வந்துட்டோங்க, ரொம்ப தூரம்லாம் கிடையாது. அதே மாதிரி இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கிற சான் ஃப்ரான்சிஸ்கோ மட்டும் இல்லை, இந்த வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கிற நிறைய சிட்டிஸ் வந்து இந்த ஸ்பானிஷ் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமான உள்ள ஒரு ஏரியாஸுங்க இதெல்லாம். ஏன்னா மெக்சிகோ பார்டரில் இருக்கிற ஒரு மாகாணம் இது கலிஃபோர்னியான்றது. அதனால் நிறைய பேர்கள்லாம் கூட பார்த்தா கூட அந்த ஸ்பானிஷ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்து செயின்ட் ஃப்ரான்சிஸ்கோ, அவரோட பேரை தழுவி வந்த சிட்டி தான் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸ்பானிஷ் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கும் இந்த ஏரியாவில். இந்த மாகாணத்திலேயே ஆக்சுவலி மெக்சிகோ பார்டரில் இருக்கிற ஒரு மாகாணம் தான் இது. நிறைய ஹிஸ்பானிக் பீப்புளும் வந்து வசிக்கிற ஒரு ஏரியாங்க இது. ஒன்றுங்க கிட்ட இங்கேருந்து பார்க்குறப்பவே வந்து இந்தியன்ஸ் லேண்ட் அப்படின்னு வந்து எழுதியிருக்கீங்க. அதாவது நேட்டிவ் இந்தியன்ஸ், இங்கேருந்து பழங்குடியின மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய லேண்டுன்னு அப்படி வந்து எழுதிருக்கு. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறைச்சாலை வந்து 1960 70 மூடிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் வந்து நேட்டிவ் இந்தியன்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருந்திருக்காங்க இந்த பிரிசனை. அதுக்கப்புறம் அவங்களை இங்கேருந்து காலி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல, நம்ம உள்ளே போய் முடிஞ்சால் தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி. ஸோ அவங்க எழுதிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், வெல்கம் டு இந்தியன்ஸ் லேண்ட் அப்படின்னு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த பிரிசனு. டாக்கோ போதுங்க, வேற லெவலில் இருக்குது. பழங்காலத்து பில்டிங்க. அங்கே தெரிந்து பார்த்தீங்களா இந்தியன் லேண்டுன்னு எழுதியிருக்காங்க பாருங்க. இந்தியன்ஸ் வெல்கம், யுனைடெட் இந்தியன் ப்ராப்பர்ட்டி. மொத்தமாக வந்து 12 ஏக்கர் தாங்க இந்த பாறை. 12 ஏக்கரில் தான் வந்து இந்த சிறைச்சாலை அமைஞ்சிருது. வந்து இறங்கியாச்சுங்க சிறைச்சாலை தீவுக்கு. த ராக் அப்படின்னு அழைக்கிறாங்க இல்லைன்னா இதை. ஆக்சுவலாக இந்த டூர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் ஸ்பெண்ட் பண்ணலாங்க இந்த ஐலாண்டில். ஓப்பனிங் ஹவர்ஸில் காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் ஏதோ இருக்குது. அரை மணி நேரத்துக்கு ஒரு க்ரூஸ் ஒன்று கிளம்புதுங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே டாக் வந்துட்டிங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு க்ரூஸ் கிளம்புது, நீங்கள் ஏறி போயிட்டே இருக்கலாம். $45 டிக்கெட்டு. சிட்டி எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு வெப்சைட்டில் வந்து புக் பண்ணாங்க. இன்னொரு விஷயம், ஆக்சுவலாக உங்களுக்கு லோக்கல்ஸ் யாராவது தெரியும், அவங்களும் கூட வராங்கன்னா கலிஃபோர்னியன்ஸ் யாராவது, அவங்க மூலிமா நீங்கள் ஒரு டிக்கெட் புக் பண்ணால் ஒரு டிக்கெட் ஃப்ரீன்ற ஆஃபர்லாம் நிறைய இருக்குது. இங்கே ஏதோ வந்து ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. அங்கே போய் நம்ம நிற்போம், என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். Getting started in another moment, so please meet us right over here. Right, all the way up the hill until you get to the prison entrance. Thank you. பாருங்க, இது பிரிசனோட மேப். இது உள்ளே வந்தானே வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் $1 கட்டினீங்கன்னா கட்டணும் இல்லை, இதோ இந்த பாக்ஸ் உள்ள போடணும், உண்டி மாதிரி வச்சுருக்காங்க. அல்கட்ராஸ் மேப் அண்ட் கைடு நீங்கள் எடுத்துக்கலாம் இங்கேருந்து. ஓகேங்க, மேப் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ப்ரிசன் என்ட்ரன்ஸ் போகணுன்னா அங்கே ஆடியோ டூர் வந்து நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம் போல். நான் வேறு ஹெட்செட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஃபோனில் ஆப் இருக்குது, இல்லைனா இவங்களோட ஆடியோ டூருக்கான ஹெட்செட்டே அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி அதை போய் பார்ப்போம் நம்ம. நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு, இங்கே கலிஃபோர்னியாவில் வந்து ஹிஸ்பானிக் அவங்க கம்யூனிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகம் அப்படின்னு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இருக்குங்க. என்னென்னா 1960 வரைக்கும் கலிஃபோர்னியா மாகாணம் மெக்சிகோ கீழே தாங்க அது வந்திருக்கு. மெக்சிகன் கவர்னர் தான் வந்து கலிஃபோர்னியாவுக்கு வந்து இன்சார்ஜ் அந்த டைமில். 1960 அப்புறம் தான் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸு இந்த மாகாணத்தை அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது முன்னாடி வரைக்கும் மெக்சிகோவை சேர்ந்ததான் வந்து கலிஃபோர்னியா. அதனால தான் இன்றைக்கும் வந்து அந்த ஸ்பானிஷ் இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே நீங்கள் க்ளீனாக பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் ப்ரிசன் என்ட்ரன்ஸுக்கு. நான் அப்படியே உள்ளே போயிடலாம் வாங்க. பயங்கரமாக இருக்குது பாருங்க, பழங்காலத்து ப்ரிசன். இங்கே பாருங்க, பழங்காலத்து பில்டிங் உடஞ்சி போய் அப்படியே கிடக்கு. 1846 வரைக்கும் இந்த ஐலண்டு மற்றும் கலிஃபோர்னியா அந்த மாகாணமே வந்து ஸ்பானிஷ் பேசுகிற மக்கள் கீழே, அதாவது மெக்சிகன்ஸ் கண்ட்ரோல் கீழே தாங்க வந்து இருந்திருக்கு. 1846 தான் வந்து யூஎஸ் வந்து அனெக்ஸ் பண்ணியிருக்கானுங்க இந்த மாகாணத்தை, இன்க்ளூடிங் இந்த ஐலண்டையும் சேர்த்து. ஆனால் 1950 இந்த ஐலண்டு வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ணணுன்னு யூஎஸ்க்கு வந்து தோணிருக்கு. ஏன்னா முக்கியமான ஏரியாங்க, கடலுள்ளேருந்து வர கப்பல்கள்லாம் வந்து இங்கேருந்து கண்காணிக்க முடியும் ஈஸியாக. ஸோ அமெரிக்கா உள்ளே வரத்துக்கோ இல்லை கலிஃபோர்னியா மாகாணத்துக்குள்ளே வரத்துக்கோ ஒரு முக்கியமான கேட்வே இது. ஸோ அதனால் இதை அப்போவே ஃபோர்ட்டிஃபை பண்ணணுன்னு நினச்சிருக்காங்க.
ப்ளஸ் 1860 வந்து சிவில் வார் ஆரம்பிக்குது, உள்நாட்டு போர் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில். அந்த டைமில் ரொம்ப முக்கியமாக பட்டது இவங்களுக்கு, இது இவங்க ஃபோர்ட்டிஃபை பண்ணோம் அப்படின்னு. 1950 60லேயே இந்த தீவை சுற்றி பீரங்கிலாம் வச்சு பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் என்ன தான் பீரங்கிலாம் இங்கே வச்சுருந்தாலும் பாதுகாக்கிறதுக்கு கலிஃபோர்னியாவையும் யுனைடெட் ஸ்டேட்ஸையும் ஒரு ஷாட் கூட ஃபயர் பண்ணது இல்லைங்க இந்த ஐலாண்ட்லேருந்து. ஸோ அப்போவே வந்து ரொம்ப முக்கியமான இடமா இருந்துருது இந்த தீவு. ஓகேங்க, மெயின் பிரிசன் என்ட்ரன்ஸ்க்கு வந்து வந்துட்டோம். இங்கே இருந்தால் வந்து நமக்கு ஆடியோ டூர் வந்து ஆரம்பிக்க போகுதுங்க. அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. என்ன போட்டிருக்கானுங்க பாருங்க, பிரேக் த ரூல்ஸ் அண்ட் யூ கோ டு பிரிசன், பிரேக் த பிரிசன் ரூல்ஸ் அண்ட் யூ கோ டு அல்கட்ராஸ். ஸோ அவ்வளோ மோசமான ஒரு சிறைச்சாலைங்க இது. ரொம்ப நொட்டோரியஸ் கிரிமினல்ஸ் தான் வந்து இங்கே போடுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணமும் வந்து இது ஒரு தீவு இல்லைங்களா, இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போட முடியும்? இந்த கடல் தண்ணி வந்து சம்மர்லேயும் சரி விண்டர்லேயும் சரி ஐஸ் தண்ணி மாதிரி இருக்கும். அதில் வந்து நீந்தி போகவே முடியும். நீங்கள் தப்பிச்சாலும் 2 கிலோமீட்டர் நீங்கள் நீந்தி போகணும் இந்த ஐஸ் தண்ணியில். ஒன்று முழுகிடுவீங்க இந்த கடலில், இல்லைனா உடஞ்சி செத்துடுவீங்க. ஸோ அதனால தான் இதை ஒரு சிறைச்சாலையாக மாற்றி வச்சுருந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பழைய கைதிகளோட ஷூ, அவங்க போட்டிருந்த உடைகள் அதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். ஆடியோ டூ ஆரம்பிக்கிறது முன்னாடியே இதெல்லாம் வந்து வந்துடுது. இங்கே பாருங்கள், இதான் வந்து பிரிசனர்ஸோடைய ஷவர் ஏரியாங்க. இதெல்லாம் வந்து முதல் தளத்திலே வந்து இருக்குது. உள்ளே வந்தோடனே ப்ரைவசிலாம் கிடையாதுங்க. 40 பேர் அட் அ டைம் நின்று குளிக்கிற மாதிரி இங்கே ஷவர் ஏரியா செட் பண்ணியிருக்காங்க. டோரு ரூம்லாம் எதுவும் கிடையாது. அந்த காலத்தில் இது மேலேயும் வந்து ஓப்பனாக இருந்திருக்குமாங்க. ஏன்னா மேலே இருந்து கீழே பார்க்கலாம் இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்களா, ரொம்ப அடிச்சுப்பானுங்க போல இருக்குது பிரிசனர்ஸ் அவங்களுக்குள்ளேயே. ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு ஓப்பனாக இருந்திருக்கு இந்த ஷவர் ஏரியா. வாரத்துக்கு 2 நாள் தான் குளிக்க முடியுமாங்க ஒரு பிரிசனர்னால. ஸோ பிரிசனர்ஸ் இங்கே குளிச்சு முடிச்சோன்னே நீங்கள் பார்த்தீங்களா இந்த கேஜ், இந்த கேஜ் உள்ளதான் அவங்களுக்கு தேவையான உடைகள்லாம் வந்து இருக்கும். இங்கே வந்து அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதை பாருங்க. ஸோ இங்கே கார்டு இருப்பாங்க போல், அவங்ககிட்ட இருந்து அவங்களுடைய துணிகளை கலெக்ட் பண்ணிப்பாங்க. தெரிந்து பார்த்தீங்களா, இன்னும் வச்சுருக்காங்கப்பா அவங்களுடைய பழங்காலத்து உடைகள். அப்புறம் அவங்க போடுற அந்த ஷூஸு எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்க இன்னும். ஸோ இங்கேருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே அவங்க செல்ஸுக்கு வந்து போயிடுவாங்க. ஆடியோ டூல்ஸ் வந்து இத்தனை லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குங்க. ஜாப்பனீஸ் இருக்குது, ஸ்பானிஷ் இருக்குது, கொரியன் இருக்குது, ஃப்ரெஞ்சு இருக்குது, இட்டாலியன் இருக்குது, ஜெர்மன் இருக்குது, அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ். சரி, இங்கே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இருங்க, கலெக்ட் பண்ணிப்போம் முதல்ல ஆடியோ டூரை. அந்த ஹெட்செட் மாதிரி கொடுக்குறாங்க. ஹெட்செட் வாங்கி போட்டாச்சுங்க. இதெல்லாமே இன்க்ளூடுங்க உங்கள் டூர் டிக்கெட் ப்ரைஸ்லேயே. $45 சொன்னேன் இல்லைங்களா, க்ரூஸு, இதுக்கு என்ட்ரன்ஸு, இந்த ஆடியோ டூரு எல்லாமே இன்க்ளூடட். சிம்பிள் தாங்க. இப்படி ஒரு டிவைஸ் இருக்குது, இதுலேயே ப்ளே பட்டன், பாஸ் பட்டன் எல்லாமே இருக்குது. ஸோ ஈஸி தான். வேணும் போது ப்ளே பண்ணிக்கலாம், வேணாம் போது பாஸ் பண்ணிக்கலாம். சூப்பருங்க, சிம்பிள். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் இன்மேட்ஸோட செல்லுங்க. இதெல்லாம் கைதிங்க இருக்கிற ரூம் இதெல்லாம். இப்போ நம்ம ஆடியோ டூர் கேட்டுட்ருக்கோம்ல, அதை நரேட் பண்ணுறவங்க வந்து இவங்க தாங்க. இவங்கெல்லாம் வந்து அல்கட்ராஸில் வேலை செஞ்சவங்க. நீங்கள் பாருங்கள், 1956லேருந்து 1963 வரைக்கும் ஒரு வேலை செஞ்சுருக்காரு. இவர் 1939 இந்த ப்ரிசன் ஃபெடரல் ப்ரிசன் ஆன காலத்துலேருந்தே இவர் இருந்திருக்காரு 1955 வரைக்கும். நான் பாருங்கள், ஒருத்தருடைய ஃபோட்டோ வேறு இங்கே போட்டிருக்காங்க. வேறு லெவலில். இவங்க தான் வந்து நமக்கு இப்போது ஆடியோ டூரில் பேசிகிட்டு இருக்காங்க. 30 வருஷம் கிட்டே இருந்திருக்குங்க இந்த ப்ரிசன், ஃபெடரல் ப்ரிசனாக. ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி ஆர்மி கண்ட்ரோலில் இருந்திருக்கு. இந்த பாருங்கள், செல் இப்படி தான் இருந்திருக்குது. ஒரு 5க்கு 4 தான் இருக்கும் இந்த ரூமு. ஆனால் ஆளுக்கு தனி டாய்லெட்டு ஒன்று கொடுத்துட்றாங்க. வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு டேபிள், கை கழுவுறதுக்கு ஒரு சிங்க்கு. பரவாயில்ல, ஆனால் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்தந்த 135 செல்லு நம்பர் இது. லைனாக இது மாதிரி இங்கே ஒரு 10 இருக்குது. 10க்கு மேலே இருக்கும் ஆக்சுவலி. நினச்சி பாருங்கள் அந்த காலத்தில். அதுவும் வின்டர் டைம்லாம் நல்லா குளிர்னு நினைக்கிறேங்க. இது உள்ள அது ஏற்ற மாதிரி போர்வெல்லாம் கொடுப்பாங்களா தெரில. வெளிச்சம் வருதுங்க ஆனால் மேலேருந்து. ஸோ பகலில் கொஞ்சம் வெளிச்சம் இருந்திருக்கு உங்களுக்கு நல்லாவே. இது உள்ள நம்ம இப்போ கேட்குற ஆடியோ டூரில் இங்கே இருந்த சில பிரிசனர்ஸோட வாய்ஸையும் வந்து சேர்த்துருக்காங்க.
சில பேர்லாம் வந்து நான் நடக்கிறது ஓடுறது எது வந்தாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவ்வளோ ஹேட் எனக்கு, வாழற மிருகங்களை பார்த்தாலோ இல்லை மனுஷங்களை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறான் ஒருத்தன். என்ன எவ்வளோ ஹேட் இருந்திருக்கோம் பாருங்கள். நிறைய பேர் கொலை பண்ணிட்டு உள்ளே வந்தவன் போல, அவன் திருடனுங்க, கொலை பண்ணிட்டு உள்ளே வந்தவனுங்க, ரேப்பிஸ்ட்டு. ஸோ அவங்களெல்லாம் தான் வந்து ஜெயிலுள்ள வந்து போட்டு வச்சுருந்துருக்காங்க. 3 ஃப்ளோர் இருக்குதுங்க. இதில் எத்தனை கைதிகள் இருந்தாங்க இருங்க தெரிஞ்சு போயிருங்க. ஸோ மொத்தம் 4 பிளாக் இருக்குங்க. ஏ பிளாக்கு, பி பிளாக்கு, சி பிளாக்கு, இது வந்து டி பிளாக்கு. நீங்கள் பாருங்கள், ரெக்ரியேஷன் யார்டு வாரத்துக்கு 2 நாள், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு இங்கே வெளியில் அலோவ் பண்ணுவாங்க போல இருக்குங்க. நம்ம வெளியில் போய் பார்க்கலாம். அந்த யார்டு வந்து அப்படி தான் இருந்திருக்கு அந்த காலத்தில். பழைய ஃபோட்டோ இருக்குது, தெரியுதுங்களா? உள்ளேயே இருந்தவங்களுக்கு அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இப்படி வெளியில் வர்றது ரொம்ப சந்தோஷம் கொடுத்துருக்கோம். அங்கே இருக்குது பாருங்கள் அந்த யார்டு, அது அவ்வளோ பெரிய சேரு, அதுக்கு மேலே வந்து ஃபென்ஸு போட்டிருக்காங்க. ஸோ ஏரியெல்லாம் குதிக்க முடியாது, குதிச்சாலும் தண்ணியில் தான் குதிக்கணும். எங்கே நீந்தி போகிறது 2 கிலோமீட்டருக்கு அந்த ஐஸ் தண்ணியில். ஸோ இங்கே பால் கேம்லாம் விளையாடி இருந்திருக்காங்க அந்த டைமில். இல்லை நடந்து வருவாங்க சுற்றி லேப்பு. இந்த ப்ரிசனில் தான் அந்த படமும் எடுத்தாங்க, எஸ்கேப் ஃப்ரம் தி அல்கட்ராஸ் ப்ரிசன். இங்கே பாருங்கள் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். கொடுமையாக இருந்திருக்கும், ஆனால் கொடுமையான குற்றங்களை பண்ணிட்டு வந்தவங்களுக்கு தான் வந்து இந்த பனிஷ்மெண்ட் இல்லைங்களா? ஸோ ஜஸ்டிஃபையபிள் தான். பெரிய ஆடுங்க இது. இந்த பக்கம் எங்கேயோ வெளியில் போகுது. ஓ, கீழே படிக்கட்டு போகுதுங்க. இங்கே பாருங்கள். ஓ, கீழே படிக்கட்டு போனால் நீங்கள் இங்கே ரெண்டு பார்க்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் பிரிசனர்ஸ்க்கு அலோடு இல்லை அந்த காலத்தில். கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த படிக்கட்டு கீழே போர்த்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து வியூ பாருங்கள், பா பயங்கரமாக இருக்குல்ல. இது பாருங்கள், 1946 வில்லியம் ஏ மில்லர் அப்படின்னு ஒருத்தர் கரெக்ஷனல் ஆஃபீஸர். அவர் இந்த செல்லை பிடிச்சி வச்சுருந்துருக்காங்க. இவரோட சேர்த்து பல கரெக்ஷனல் ஆஃபீஸர் இந்த செல்லை பிடிச்சி வச்சுருக்காங்க. எதனாலனா எஸ்கேப் பண்ணுறதுக்கான அட்டெம்ப்டில். ஆனால் அதில் இவர் இறந்துட்டுருக்காரு. ஆனால் அந்த எஸ்கேப் வந்து தடுத்து நிறுத்திருக்காருங்க. அவருக்கு மெமோரியம் மாதிரி இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், 1946 ஒரு ரெபலியனே வந்து நடந்துருங்க இந்த ப்ரிசனில். இந்த இருக்கார் பார்த்தீங்களா, இவர் பெர்னி காயின்னு அழைச்சாங்க அவரை. அவர் வந்து இந்த ப்ரிசன் பாஸ் இருக்குல்ல, அதில் ஒரு வல்னரபிள் செக்ஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இந்த போல்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி இந்த பாரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கான்னா, லைப்ரரியில் வேலை செஞ்சுருக்கான். லைப்ரரியில் வேலை செஞ்சது அந்த டைமில் வந்து சாப்பிடாம உடம்பு தின்னாகி, அப்போ தானே வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணாலும் இந்த பார்ஸை இதுலேருந்து தப்பிச்சு வெளில வரணும்ல. ஸோ அதுக்கு உடம்பு எடை வந்து கம்மியாக இருக்கணும்னு சாப்பிடாம இழைச்சிருக்கான். போட்டிருக்காங்க பாருங்கள், he started himself to slip through the bars. ஸோ இவங்க தப்பிச்சு போகிறதுக்காக அந்த பாரை வந்து விரித்து அதுலேருந்து வெளில வந்து ப்ரிசன் கன்ஸ் எல்லாம் எடுத்து ஆஃபீஸர்ஸை வந்து ஹாஸ்டேஜ் பிடிச்சி, ஆனால் அது எப்படியோ வந்து ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்காங்க ப்ரிசன் ஆஃபீஸர்ஸ் மட்டும் இல்லை. இங்கே பாருங்கள், மெரீன்ஸ் வந்து ஷெல் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து கிரனேட்ஸ் போட்டிருக்காங்க ரூஃப் மேலே இந்த கான்ஃப்ளிக்ட் அப்போது. ஆனால் அந்த பெர்னார்டு காயோட சேர்ந்து ஒரு 5 பேர் வந்து பேனிக் ஆகி தப்பிச்சு போகிறப்போ மாட்டிக்கிட்டோன்னு பேனிக் ஆகி 5 கரெக்ஷனல் ஆஃபீஸர்ஸ் வந்து கொலை பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஒரு ரெபலியன் மாதிரியே நடந்திருக்கு ஒரு 2-3 நாளைக்கு. மே 2லேருந்து மே 4 வரைக்கும் நடந்துருக்குங்க இது. இந்த 1950 60 இந்த எஸ்கேப் ஃப்ரம் தி அல்கட்ராஸ் பிரிசன் மூவி எடுத்தாங்கல்ல, அந்த ஸ்டோரி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இருங்க, ஒன்றுனா பார்த்துட்டு வருவோம். இந்த டி பிளாக் செல்ஸ் பாருங்கள், சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னு வாங்க தெரியுங்களா, தனிமைப்படுத்தி வைக்கிறது அப்படின்னு. ஸோ வயலண்ட்டான கிரிமினல்ஸ் இல்லை ஒபே பண்ணாத கிரிமினல்ஸ் ஜெயிலில் இருக்கிறவங்களாம் கொண்டு வந்து இந்த பிளாக் டி பிளாக்ல இருக்கிற இந்த செல்லை வந்து போட்டுருவாங்க. எப்பவுமே இருட்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இதுக்கு 2 டோர் இருக்குது. இந்த டோரை அடைச்சிட்டாங்கன்னா வெளிச்சமே உள்ளே போகாதுங்க. உள்ளே இன்னொரு டோர் இருக்குது, வெறும் பாத்ரூம் போகிறதுக்கு மட்டும்தான். வெளிச்சமே பார்க்க முடியாது. 1 நாள் 2 நாள் ஃபுல்லாக இருட்டிலே வந்து வச்சுருப்பாங்களாம். கொஞ்சமாக திருந்துவானுங்க, ஒபே பண்ணுவாங்க ப்ரிசன் ரூல்ஸ் எல்லாம் அப்படின்னு. இதை பாருங்கள், இதாங்க லைப்ரரி பிளாக்கு.
ஜெயிலுக்குள்ளேயே இருக்கிறதுனால இவங்களுக்கு ஏதாவது புத்தி ஒருத்தவொன்று நிறைய புக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த லைப்ரரியில். கிட்டத்தட்ட ஒரு 15,000 புக்கு கிட்டே இருந்திருக்கு இந்த லைப்ரரியில். முக்கியமாக நிறைய லிட்ரேச்சர் புக்ஸ் இருந்துருக்குது இது உள்ள. ஸோ ஆர்டினரி பர்சன் படித்த லிட்ரேச்சர் புக்ஸோட இவங்க அதிகமாக படிச்சுருந்துருக்காங்க இது உள்ளே இருந்தவனுங்க. இந்த செல்லில் பாருங்கள், அந்த காலத்தில் அந்த பெட்டு அவங்களுக்கு அதெல்லாம் அப்படியே இருக்குது. அவங்க போட்டு இந்த கோட்டு, சில பேர் ட்ராயிங்லாம் கூட வச்சுருந்துருக்காங்க. புக்ஸு தெரியுதுங்களா மேலே அப்படியே இருக்குது பாருங்கள், அப்படியே வச்சுருக்காங்க அதெல்லாம். இந்த செல் பாருங்கள், ஜார்ஜ் ஹேக் அப்படின்னு கைதி நம்பர் 619 கிட்னாப்பிங் கேஸில் 19 வருஷம் உள்ளே வந்திருக்காரு, 18 வருஷம். ஸோ அவர் உள்ளே இருக்கிறப்போ அவரோட டியூட்டி வந்து லாண்ட்ரி, கிச்சனு இதில் தான் வந்து வேலை செஞ்சுருக்காரு. ஆனால் ஹாபி வந்து பெயிண்டிங் அண்ட் ஸ்கெட்சிங்கு. ஸோ இவர் உள்ளே இருக்கிறப்போ இவர் பண்ண பெயிண்டிங்ஸ்லாம் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஷோவில் வந்து விற்றுருக்குங்க ஒரு 4 பெயிண்டிங்கு. அதுக்கப்புறம் அவருடைய பையன் நினைக்கிறேன் ஜார்ஜ் ஹேக் ஜூனியரு, அவர் பண்ண பெயிண்டிங்ஸ்லாம் வந்து இங்கே அல்கட்ராஸ்க்கு வந்து டொனேட் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே பாருங்களேன். உள்ள அவர் பண்ண பெயிண்டிங்ஸ்லாம் வந்து இன்னும் வச்சுருக்காங்க. ஏன்னா அவரோட பையன் டொனேட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஜார்ஜ் ஹேக் ஜூனியர்னு போட்டிருக்காங்க டொனேட் பண்ணவரோட பேர். அவர் யூஸ் பண்ண அந்த கேன்வஸு, பெயிண்ட் ப்ரஷ்ஷு, அந்த பேலு எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், விசிட்டர்ஸ் வந்து விசிட் பண்ணுறது அந்த இன்மேட்ஸை இது மூலிமா தான் பண்ண முடியுங்க. பாருங்கள், சின்னதாக ஹோல் ஒன்று வச்சுருக்காங்க. இது மூலிமா பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன். பேசுறதுன்னா அது மூலிமா பேசிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம இது உள்ள வந்து ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு காலத்தில் இது உள்ள பல 100 பேர் அடைப்பட்டு கிடந்திருக்காங்க. எல்லாமே நொட்டோரியஸ் கிரிமினல்ஸ் தான். பட் இருந்தாலும் அவங்களுடைய சுதந்திரம் வந்து பறிக்கப்பட்டு இதில் அடைக்கப்பட்டிருந்திருக்காங்க. என்னதான் வந்து எஸ்கேப் பண்ண முடியாமல் இருந்தாலும் இந்த ப்ரிசன்லேருந்து ட்ரை பண்ணியிருக்கானுங்க பாருங்கள். இந்த எஸ்கேப் அந்த அல்கட்ராஸ் ப்ரிசனில் வந்த கேரக்டர்ஸ் அவங்க எந்த செல்லை வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க தெரியலையே. அப்படி போய் பார்ப்பேங்க. இதோ இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், எஸ்கேப் ஃப்ரம் அல்கட்ராஸ் ஸ்டோரி. ஜூன் 11, 1962 வந்து நடந்திருக்குங்க. ஃப்ராங்க் மாரிஸு அவனுடைய 2 சகோதரர்கள் இவனுக்கு தான் வந்து எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கானுங்க. அதுவும் இனோவேட்டிவான வேலை பிளான் பண்ணி எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கானுங்க. முதல்ல வந்து இவனுங்க இந்த ப்ரிசன் செல்ஸில் செவறுகள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ரம்பிள் ஆகிட்டு இருந்திருக்கு, ஈஸியாக உடைக்கிற மாதிரி. ஸோ ஸ்பூனு, சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்லாம் வச்சு அதை நோண்டி அதில் ஓட்ட போட்டுட்ருக்கானுங்க. பல நாளாக ட்ரை பண்ணி அதில் ஓட்ட போட்டானுங்க. முக்கியமாக வந்து இந்த யூட்டிலிட்டிஸ்லாம் வருதுல்ல, இந்த தண்ணி வரத்துக்கு, அப்புறம் இவனுங்க போகிற பாத்ரூம்லாம் வெளில போகிறதுக்காக அந்த வெண்ட்டு மாதிரி அமைச்சிருப்பாங்க. யூட்டிலிட்டி வெண்ட்டு பால் தான் வந்து ஓட்ட போட்டிருக்கானுங்க. ஸோ ஓட்ட போட்டுட்டு நைட் டைமில் எஸ்கேப் ஆகிறப்போ சிமெண்ட்டு, சோப்பு, பெயிண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணி அவனுங்க தலை மாதிரியே வந்து பொம்மை செஞ்சு படுக்கையில் படுக்க வச்சுட்டு ஆள் தூங்குற மாதிரியே இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிருக்கானுங்க. ஆக்சுவலாக அந்த யூட்டிலிட்டி காரிடோர்னு ஒன்று இருக்குதுங்க, நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். நான் வர வழியில் பார்த்தேன், இப்படி தான் இருந்திருக்கு அந்த யூட்டிலிட்டி காரிடோரு. அந்த யூட்டிலிட்டி காரிடோரை தான் கிளைம் பண்ணி மேலே போயிட்டு அங்கேருந்து குதிச்சு கீழே கார்டு கண்ணெல்லாம் படாமல் கடலுக்கு போயிட்டானுங்க. அங்கேருந்து ஸ்விம் பண்ணி எஸ்கேப் ஆனாங்களா இல்லையானா வந்து இது வரைக்கும் தெரில. ஏன்னா இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறது வந்து அவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நான் ஒன்று இந்த கடலுடைய கரண்ட் அப்படின்னு வாங்கல, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதில் ஸ்விம் பண்ணுறது கஷ்டம். ரெண்டாவது ஐஸ் கோல்டு வாட்ரு, அது சம்மராக இருந்தாலும் சரி வின்டர் இருந்தாலும் சரி ஐஸ் தண்ணி மாதிரி இருக்கும். 2 கிலோமீட்டர் உங்களால் ஸ்விம் பண்ணி வந்து போக முடியாது. அதனால் இறந்துட்டுருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு சாலிட் ப்ரூஃப் வந்து கிடையாது. நிறைய பேர் வந்து என்ன நம்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்க எஸ்கேப் ஆகிட்டானுங்க 3 பேரும், ஏன்னா அதுக்கான சில எவிடன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எஸ்கேப் தான் ஆகிருக்கணும், இல்லைனா வந்து அவங்களுடைய உடம்பு வந்து இங்கே எங்கேயாவது கிடச்சிருக்கணும் இந்த பே ஏரியாலேயே. இது வரைக்கும் கிடைக்கல அவங்களுடைய உடம்பு, 3 பேருடைய உடம்பு. ஸோ எஸ்கேப் ஆகிட்டா தான் வந்து நம்புகிறாங்க. இதை பாருங்கள், இங்கே சாப்பிட்ற ஸ்பூன் இருக்குல்ல, இதெல்லாம் வச்சு தான் வந்து டிக் பண்ணியிருக்காங்க ஹோல் சவுத்தில் அந்த யூட்டிலிட்டி வெண்ட்டில். இதை பாருங்கள், அந்த யூட்டிலிட்டி காரிடோரு இப்படி தான் இருந்திருக்கோங்க. இது மாதிரி ஒரு காரிடோரில் தான் எஸ்கேப் ஆகிருக்கானுங்க, ஓட்டையை போட்டு வெண்ட்டில். தெரியுதுங்களா இந்த பைப்பெலாம் வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து போவாங்க, தண்ணிக்காக, கை கழுவுறதுக்கு, பாத்ரூமுக்கு. ஸோ இது மாதிரி அந்த பைப் போகிற ஓட்டையில் தான் வந்து பெரிய ஓட்டையாக போட்டு எஸ்கேப் ஆகிருக்கானுங்க. வேறு லெவலில் இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்கானுங்க. வேறு லெவலில் அவனுக்கு 3 பேரும் இன்னோவேட்டிவாக பண்ணி எஸ்கேப் ஆகிட்டானுங்க. ஸோ இதாங்க வந்து கண்ட்ரோல் ரூமு. விசிட்டர்ஸ்லாம் வரதா இருந்தால் இந்த பக்கமாக தான் வரணும். இங்கே பாருங்கள்,
நம்ம அந்த பக்கம் உள்ளேருந்து பார்த்தோம் இல்லைங்களா, வெளியிலேருந்து இப்படி தாங்க இருக்குது இந்த விசிட்டர்ஸ் ரூமு. உள்ள கைதிங்க இருப்பாங்க, இந்த பக்கம் அவங்க சொந்தக்காரங்க வேணால் பேசிக்கலாம் அவங்க கூட. இந்த ரூமில் சில பிரிசன் கார்ட்ஸோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் தனிமையாக தான் இருக்குங்க இந்த ஐலண்டில். சுற்றி தண்ணி தான், வேறு எதுவும் கிடையாது. டெய்லிலாம் போயிட்டு வந்துருக்கவும் முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். இங்கேயே தான் அவங்களுக்கு ரூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பல நாட்கள் இங்கே இருந்துட்டு லீவ் வரும்போது அவங்க மெயின்லேண்டுக்கு போயிட்டு வருவாங்க போல். அந்த செல்லு ஓப்பன் பண்ணுறதுக்காக அந்த லீவர்லாம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? மூடுது பாருங்கள், கறந்து மூடுறாரு. வா, இதை பாருங்கள் மெயின் பிரிசனு. மிலிட்ரி டிசிப்ளினரியாக இருந்தது வந்து 1912லேருந்து 1933 வரைக்கும். ஃபெட்ரல் பிரிசன் ஆனது வந்து 1934லேருந்து 63 வரைக்குங்க. என்ன தான் 1912 வந்து இது பிரிசன் ஆனாலும் அதுக்கு முன்னாடி, அதாவது 1800களே வந்து பிரிசனர்ஸை கொண்டு வந்து இங்கே வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இது மாதிரி பெரிய பில்டிங்லாம் இல்லை அந்த டைமில். 1912 தான் வந்து பிரிசன் பில்டிங் மாதிரி கட்டியிருக்காங்க. 1800களில் பார்த்தீங்கன்னா இங்கே சிவில் வார், உள்நாட்டு போர்லாம் நடந்திருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அமெரிக்கா ஹிஸ்ட்ரி பற்றி. அந்த டைமில் அப்போ பிடிப்பட்ட பிரிசனர்கள் இல்லைனா மெக்சிகன் கட்டுப்பாடு கீழே இருந்தப்போ அந்த டைமில் இருந்த பிரிசனர்ஸில் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க இந்த ராக் மேலே. ஆனால் நம்ம நிறைய சொன்ன மாதிரி பிரிசன் பில்டிங்லாம் கிடையாது, ஆனால் சின்ன சின்ன பில்டிங்கில் வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் 1912 தான் வந்து இங்கே ஒரு ப்ராப்பர் பிரிசன் மாதிரி வந்துருக்கு மிலிட்ரி கண்ட்ரோலில். அதுக்கப்புறம் 1930களில் ஃபெட்ரல் பிரிசனாக வந்து மாற்றிருக்காங்க இதை. இப்போ இங்கேருந்து இந்த வியூ பாருங்கள், வெளியில் வந்தாச்சு. சான் ஃப்ரான்சிஸ்கோ பே ஏரியாங்க இதுதான். கோல்டன் கேட் பிரிட்ஜ் தெரியுதுங்களா டிஸ்டன்ஸில்? அப்படியே பே ஏரியாங்க இது. அது வந்து பே பிரிட்ஜு. நீங்கள் பாருங்கள், வெளியில் வந்தோன்னே இங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. ப்ரெசண்ட்டாகவும் ஆப்ரேஷனில் இருக்குங்க இந்த லைட் ஹவுஸு. 1909 வந்து கட்டின லைட் ஹவுஸுங்க இது. 100 வருஷத்துக்கு மேலே இன்னும் அப்படியே நிற்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் கோஸ்ட் கார்டு கட்டின லைட் ஹவுஸுங்க இது. 1909 வந்து கட்டியிருக்காங்க. 100 வருஷத்துக்கு மேலே அப்படியே நிற்குது இன்னும். இந்த பாருங்கள், நான் முன்னாடியே சொன்னல இங்கே 1800களே வந்து பிரிசனர்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு. இந்த சிவில் வார்லேருந்து பிடிப்பட்ட பிரிசனர்ஸ் இல்லை அப்போ இருந்த கிரிமினல்ஸ் அவங்களாம் கொண்டு வந்து இந்த ராக்கில் வந்து போட்டிருக்காங்க. அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த பாறை பாருங்கள், இதில் வந்து மேனுவல் லேபராக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதை ஷேப் பண்ணுறதுக்கு இந்த பாறையை. அந்த காலத்துலேயே இந்த ஃபெட்ரல் பிரிசன் வந்து மூடிட்டுக்கப்புறம் 1969 நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வந்து இங்கே ஆக்குபை பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை பற்றின ஹிஸ்ட்ரி இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். லெகசி ஆஃப் தி ஆக்குபேஷன்ஸ். இங்கே வெளியில் வந்து அழகாக சுற்றி வரலாங்க. இது பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இது இங்கேருந்து பார்க்குறதுக்கு சான் ஃப்ரான்சிஸ்கோ பேவை. யூஎஸ் கோஸ்ட் கார்ட் ஷிப் ஒன்று வந்துட்டு இருக்குது பாருங்க. ஓகேங்க, அல்கட்ராஸ் பிரிசனை வந்து அட்டகாசமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரிங்க இது பின்னாடி. ஸோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு, செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா அந்த எஸ்கேப் ஃப்ரம் அல்கட்ராஸ் பிரிசன் பார்த்ததுலேருந்து இந்த இடத்த பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ வந்து பார்த்தாச்சு. அதோடைய ஹிஸ்ட்ரியை நேரில் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து இன்னும் வந்து செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்தது. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இன்றைக்கி தான் நமக்கு லாஸ்ட் டே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம லாஸ் வேகஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதனுடைய வீடியோஸ் வரப்போகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்துட்டு இங்கேருந்து கிளம்பி கனடா போக போகிறோம். அதனுடைய வீடியோஸும் வரப்போகுது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். சரி, ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். நான் கண்டினியூஸாக பாருங்கள் இந்த யூஎஸ் கனடா சீரிஸ், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரப்போகுது. நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவே ஸ்கேனிங் டாடா பை டேக் கேர். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாங்க. பை பண்ணலாம்.